ஒரு செடி வச்சோம்னா அது மரமாகி பூத்து குலுங்கி காய்களும் கனிகளும் கொடுப்பதற்கு ஒரு 10 வருஷம் ஆகும். ஏறக்குறைய இந்த பாரத் பென்ஸ் என்ற கம்பெனியும் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு 11 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 11 ஆண்டில் இது ஒரு மிகப்பெரிய விருட்சமாக வளர்ந்திருக்கிறது. குறிப்பாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா இந்த 2023 இந்த ஆண்டு இந்த கம்பெனி சேல்ஸில் கண்ட வளர்ச்சி விகிதம் என்னன்னு கேட்டிங்கன்னா 39%. பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பஸ் விற்பனை மட்டுமே 107%, அதாவது ஏறக்குறைய டபுள் அந்த அளவுக்கு இவங்க விற்பனை வளர்ந்திருக்கிறது. இது போல் பஸ் ட்ரக்ஸ் போன்ற விற்பனையில் இருக்கக்கூடிய உற்பத்தியில் இருக்கக்கூடியவர்கள் முக்கியமாக எதற்கு கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க, கவனம் செலுத்துவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரீ டு ஓனர்ஸ் வந்து லாபமாக இருக்கணும், இந்த காஸ்ட் ஆஃப் ஓனிங் வந்து சரியாக இருக்கணும், லாபகரமாக இருக்கணும்னு பார்ப்பாங்க. அதோடு கூடவே டிரைவர்களுடைய வாழ்க்கையையும் டிரைவர்களுடைய பாதுகாப்பையும் ஓட்டுநர்களுடைய வசதியையும் இவங்க கருத்தில் கொண்டு என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா கேபின்லாம் என்ன தான் ட்ரக்காக இருந்தாலும் அதை ஓட்டுறது ஒரு மனுஷன் தான். ஸோ அதனால் அவனுக்கும் ஒரு நல்ல கம்ஃபர்ட் வேணும், அவனுக்கு ஒரு ஏசி வேணும், அவனுக்கு ஈஸியாக வண்டி ஓட்டணும். ஸோ அவனுக்கு வந்து ஒரு ஏஎம்டி இருந்தால் நல்லாயிருக்கும். கார்களுக்கு மட்டும் தான் ஏஎம்டி இருக்கணுமா, ஏன் ட்ரக்ஸுக்கு இருக்கக்கூடாதா? க்ரூஸ் கண்ட்ரோல் கார்களுக்கு தான் இருக்கணுமா, ஏன் இதுக்கு இருக்கக்கூடாதா அப்படின்ட்டு இவங்களுடைய இந்த ட்ரக் போன்ற வாகனங்கள்லாம் கூட என்ன பண்ணாங்கன்னா இப்போ ஏஎம்டி கொடுத்தாங்க, ஏசி கொடுத்தாங்க, ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் கொடுத்தாங்க. இது போல் பல வசதிகளையும் கொடுக்கறதுனால டிரைவர்ஸ் வந்து அவங்க ஃப்ளீட் ஓனர்ஸ் கிட்ட போயிட்டு நீங்கள் பாரத் பென்ஸ் வாங்குங்க அப்படின்னு இவங்க வந்து கம்பல் பண்ணுற அளவுக்கு அது இருந்தது. ஸோ டிரைவர் சொன்னதாக மட்டுமே அவங்க வாங்கிடுவாங்களா? ஸோ அவங்களுக்கும் இது வந்து லாபகரமாக இருக்கணும், ஃப்ளீட் ஓனர்ஸ்க்கு இது லாபகரமாக இருக்கணும். ஏறக்குறைய 10 லட்சம் கிலோமீட்டர்கள் சாலையில் ஓடிய ஒரு 2000 வாகனங்கள் இன்னமும் ஆப்ரேஷனலாக, அதாவது நாடு முழுதும் ஓடிட்டு இருக்கு. பாரத் பென்ஸோடைய வாகனங்களுடைய ரொபோஸ்னஸை ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். சர்வசாதாரணமாக இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இவங்களுடைய பல வாகனங்கள் வந்து 1 லட்சம் கிலோமீட்டர், அதாவது ஒரு வருடத்திற்கு 1 லட்சம் கிலோமீட்டர் ஓடிய பிறகு கூட அழுங்காமல் குலுங்காமல் கலகலத்து போகாமல் ஆப்ரேட் பண்ணுது. இத்தனைக்கும் இவங்களுடைய வாகனங்கள், அதாவது இது ஒரு மைனிங்கில், அதாவது சுரங்க தொழிலில், கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில், அதாவது சாலைகளே இல்லாத கூடிய பிரதேசங்களில் இயங்கக்கூடியதாக தான் இருக்குது. அது மட்டும் கிடையாது, 30 டன் 40 டன் 50 டன்னுட்டு ஏராளமான பாரங்களை சுமந்தபடி பாதைகளே இல்லாமல் கரடு முரடான ஒரு பிரதேசங்களில் பயணிக்கக்கூடிய இந்த வாகனங்கள் தொடர்ந்து 24 மணி நேரம் கூட வேலை செய்யுது. இருந்தாலும் கூட இவங்களுடைய வாகனங்கள் வந்து கலகலத்து போவதில்லை. ஸோ இதனால் இந்த வண்டியினுடைய ஃப்ளீட் ஓனர்ஸ்க்கும் லாபமாக இருக்குது. நம்ம நேரடியாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேணாமா? இப்போ நம்ம வந்து சென்னையை அடுத்து இருக்கக்கூடிய ஒரகடம், இந்த ஒரகடம் இருக்கக்கூடிய இந்த பாரத் பென்ஸோடைய டெஸ்டிங் ட்ராக்ல தான் இருக்கும். இவங்க இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆல் நியூ ரிஜிட் ட்ராக்ஸ் அப்படின்னு ஒரு புதிய ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. இந்த டெஸ்ட் ட்ராக்ல இந்த ட்ரிப்பர் லாரியை ஓட்டினா எப்படி இருக்கும்? நம்ம ஓட்டுறதுக்கு அனுமதி கிடையாது. பொற்பாதம், இங்கே பொற்பாதம் இருக்காரு, பொற்பாதம் தான் இந்த பாரத் பென்ஸோட டெஸ்ட் டிரைவர். ஸோ அவர் கூட உட்காந்து நம்ம இந்த டெஸ்ட் டிரைவில் இந்த வண்டி எப்படி செயல்படுதுன்னு நான் பார்க்குறோம். வாங்க. ஸோ இந்த டிப்பர் லாரியில் நம்ம இப்போ என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா எப்படி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இல்லை ஒரு மைன்ஸில் ஒரு நிலக்கரி சுரங்கம் இது போல் சுரங்கங்களில் இந்த வண்டி எப்படி வந்து வேலை செய்யும், எப்படி செயல்படும் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ எதிர்க்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு கிரேடியண்ட்டான ஒரு ரோடு. இது நம்ம நெடுஞ்சாலைகள் மாதிரி எப்போவுமே ஃப்ளாட்டாகவே இருக்கிறது கிடையாது. ஸோ இவங்க பலவிதமான சாலைகளில் இந்த ட்ரிப்பர் லாரியை ஓட்டணும். ஸோ இந்த சாலைகளில் ஒரு 30 டிகிரி மட்டும் நம்ம வந்து ஒரு கிரேடியன்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கிரேடியண்ட்டில் இது எப்படி வந்து இந்த லாரி போகுதுன்றதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த 30 டிகிரி கிரேடியண்ட்டில் இந்த ட்ரிப்பர் லாரி எப்படி போயிட்டுருக்குன்னு நான் பார்க்குறோம். இன்ஃபேக்ட் இதில் மொத்தம் 8 கியர் இருக்குது. ஸோ இந்த 8 கியரில் வந்து முதல் 4 கியர்ன்றது வந்து ஒரு ஆவரேஜான ஸ்பீட் மட்டும். இன்னும் அதிகமான ஸ்பீட் வேணும்னா 5, 6, 7, 8 அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 8 கியர் இதில் இருக்குது. விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ். ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.